விசாகப்பட்டினத்தை சேர்ந்த விவசாயி தான் ராமண்ணா. இவருக்கு 2 குழந்தைங்க, ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. பெண் குழந்தையை வந்து விசாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய சிட்டி பகுதியில் வந்து திருமணம் செஞ்சு கொடுத்துட்டாரு. இவர் கிராம பகுதியில் இருந்தாலும் இவர் வந்து தன்னுடைய ஒரே மகளை வந்து சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வந்து திருமணம் செஞ்சு கொடுத்துருக்காரு. அப்பப்ப தன்னுடைய குழந்தைகளை பார்க்கறதுக்காக கிராமத்தில் இருந்து சிட்டிக்கு வர்றது வழக்கம். சம்பவத்தன்று பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கிராமத்துலேருந்து சிட்டிக்கு கிளம்பி வந்திருக்காரு. வர வழியில் வந்து அவருக்கு அங்கே கொஞ்சம் சில பல வேலைகள் இருந்திருக்கு. அதனால் காலையில் சாப்பிடாமையே வந்து நேரமாகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவசரமாக வந்துட்டார். ஆனால் வந்து சேர்றதுக்கு பஸ் வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கடுமையான பசி. என்னடா ரொம்ப பசிக்குதே, நம்மளுடைய மகள் வீட்டில் போயிட்டு சாப்பிடலாம்னு நினச்சோமே, ஆனால் இப்போ ரொம்ப பசி தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பேருந்துலேருந்து இறங்கின பிறகு ஒரு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டை பார்த்து சாப்பிட்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அங்கே தேடி பார்க்கும்போது பார்க்கறதுக்கு ஒரு அழகான ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. நல்ல ஹைஃபையான ஒரு ரெஸ்டாரண்ட். சரி அங்கே போய் இவர் வந்து ஒரு சாப்பிட போய் உட்காந்துருக்காரு. இவர் போகும்போதே என்ட்ரன்ஸ்ல போகும்போதே அங்கே இருக்கக்கூடிய சர்வர் எல்லாருமே வந்து ஒரு மாதிரியான ஒரு பார்வையை பார்த்துருக்காங்க. இவரும் போயிட்டு ஒரு சீட்டில் வந்து உட்காந்துட்டு எனக்கு வந்து சாப்பாடு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சர்வரை பார்த்து கை காட்டுறாரு. அப்போ அந்த டைம்ல சர்வர் பார்த்துட்டு என்னடா இப்படி ஒரு அழுக்கான ஒரு வேட்டி சட்டையோட ஒரு மனுஷன் வந்து உட்காந்துருக்காங்க, இது வந்து ஹைஃபையான ஆச்சு, இந்த மாதிரி ஒரு நபர் வந்து நம்ம ஹோட்டலில் உட்காந்துருந்தா கஸ்டமர்ஸ் யாரும் வரமாட்டாங்களே, என்ன செய்யறது, இவருக்கு சாப்பாடு கொடுக்கறதா என்னன்னு தெரியாமல் உடனே அந்த ஹோட்டலோட முதலாளிகிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு வயதான நபர் அழுக்கு வேட்டியோட வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் போய் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாரு. உடனே அந்த சர்வர் வந்து அந்த ஓனர் வந்து பார்த்துட்டு இவருக்கு சாப்பாடு போடக்கூடாது, இவர் எப்படியாவது வந்து இடத்த விட்டு காலி பண்ணதான் நமக்கு பெரிய பெரிய கஸ்டமர்ஸ்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எப்படியாவது நம்ம வந்து இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு போயிட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லாமல் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ஹோட்டலோட முதலாளி போயிட்டு அந்த விவசாயியான ராமன்ட்ட கேட்குறாங்க. அவர் மேலையும் கீழையும் பார்க்கும்போது ராமனாக்கு விஷயம் வந்து புரிஞ்சிருச்சு. சரி என்னடா நம்மளை மேலையும் கீழையும் பார்க்குறாங்களே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ஓனர் கேட்கும்போது இவர் அந்த இது இருக்காங்க கேட்குறாங்க, இல்லை இது இருக்காங்க கேட்குறாங்க, இல்லை. இப்படி ராமனை என்ன கேட்டாலும் சரி எல்லாமே இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாம் காலியான மாதிரி இல்லைன்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு அந்த ஓனர் சொல்கிறாரு, சார் நீங்கள் கேட்ட விஷயம் எதுவுமே எங்கள் ஹோட்டலில் இல்லை, எல்லாமே முடிஞ்சிருச்சு, நீங்கள் பக்கத்து ஹோட்டலில் போய் வேணால் நீங்கள் சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போதான் விவசாய ராமனுக்கு ஒரு விஷயம் புரியுது. நம்மளுடைய தோற்றத்தை பார்த்து நமக்கு வந்து சாப்பாடு கூட இவங்க வந்து போட மாட்டேங்காங்க, எங்கே நம்மகிட்ட சாப்பிட்டுட்டு காசு பணம் இல்லைன்னு சொல்லிடுவோமோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நம்மகிட்ட வந்து சாப்பாடு கூட போடுறதுக்கு யோசிக்கிறாங்க அப்படின்னு தன்னுடைய அன்றாயில இருந்து கிட்டத்தட்ட 20,000 ரூபா நோட்டை எடுத்து தான் கட்டியிருந்த அந்த தலப்பாக்குள்ள வந்து சொருகிறாரு. பார்த்துக்கங்கடா எங்கிட்ட காசு இருக்குடா அப்படிங்கிற மாதிரி காட்டுறாரு. உடனே இப்படி காசு இருக்குன்னு பார்த்தோடனே ஒரு செகண்ட் வந்து அந்த முதலாளி வந்து என்னடா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு சர்வரை கூப்பிட்டு சரி உங்களுக்கு வந்து சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்றாரு. சர்வரும் எந்த சர்வர் இவருடைய தோட்டத்தை பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணாரோ அதே சர்வர் வச்சு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதே சர்வரை கூப்பிட்டு இந்தா 2,000 ரூபா டிப்ஸ் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சொல்றாரு, நாங்க களத்துல இறங்கி விவசாயம் செய்யாம எங்களுடைய கரைகள் வந்து எங்களுடைய வேட்டி சட்டைகள் வந்து கரை படியலைன்னா இன்னைக்கு உங்களால வெள்ளையும் சொல்லியமா வந்து உடை அணியவே முடியாது, உங்களுக்கு இந்த வேலையை முதல்ல கிடைக்காது, நீங்கள் ஹோட்டலும் நடத்த முடியாது, எங்களை போல விவசாயிகளை வந்து அவமானப்படுத்தாதீங்க, அவங்கள பெருமைப்படுத்தாட்டாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு அவமானப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் ஓனருக்கு செருப்பால் அடிக்காத குறையா வந்து அறிவுரை சொல்லிட்டு அந்த ஹோட்டல் விட்டு வெளியேறியிருக்காரு. விவசாயியான ராமனுடைய இந்த செயலை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல இதை பாராட்டு நினைச்சீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, முடிந்தால் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் சிம்பலை மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.